டேஷ் வாஸ் ஒன் ஆஃப் த டிஸ்கவர்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதாவது இண்டஸ் வேலி நாகரிகம் இருக்குல்ல, அது வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த டிஸ்கவர்ஸ் யாருன்னா தயாராம் சஹானி. அவர் தான் வந்து ஒன் ஆஃப் த டிஸ்கவர்ஸ். த ஹரப்பன் சிவிலைசேஷன் வாஸ் டிஸ்கவர்ட் இன் த இயர். த ஹரப்பன் நாகரிகத்தை எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1921 கண்டுபிடிச்சிருக்காங்க. Who was the first scholar to discover the traces of Harappan civilization? இந்த ஹரப்பன் நாகரிகத்தை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு ஸ்காலர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ கன்னிங்ஹம்னு சொல்லலாம், இல்லை அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் அப்படின்னு சொல்லலாம். இன் விச் ஸ்டேட் இஸ் த ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட் கால்டு தைமாபாத் லொக்கேட்டட்? ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்டான தைமாபாத் அப்படிங்கிற இடம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவில் தான் தைமாபாத் இருக்குது. The height of the dancing girl figurine of Indus Valley civilization is about. அதாவது டான்சிங் கேர்ள்ஸ் ஃபிகரைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நடன மங்கை, அந்த சிலை வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் சைஸில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 11 சென்டிமீட்டர் சைஸில் தான் இருக்குது. நம்ம புக்கில் பார்க்குறப்ப அது வந்து ஒரு பெரிய சிலை மாதிரி தெரியும், ஆனால் அது ஆக்சுவலான சைஸ் என்னென்னா 11 சென்டிமீட்டர் தான். Which Indus Valley site or city was the first to be discovered? எந்த இண்டஸ் வேலி சைட் இல்லை சிட்டி வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மொஹஞ்சதாரோ அந்த மாதிரி சிட்டிஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது எதுனா ஹரப்பா தான். ஃபயர் ஆல்டர்ஸ் were found in which group of Harappan cities? ஃபயர் ஆல்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த கல்யாணத்துலலாம் முன்னாடி வந்து அந்த நெருப்புலாம் வரும்ல, அந்த ஃபயர் ஆல்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபயர் ஆல்டர்ஸ் எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. காளிபங்கன் அண்ட் லோத்தல், இந்த 2 பிளேஸ்லையுமே இந்த ஃபயர் ஆல்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. விச் மெட்டல் வாஸ் நாட் ஃபவுண்ட் இன் ஹரப்பன் சிவிலைசேஷன்? இந்த ஹரப்பன் நாகரிகத்தில் எந்த மெட்டல் இதில் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயன் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த மக்களுக்கு அயன் வந்து தெரியாது. ஆனால் கோல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சில்வருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அயன் இரும்பு வந்து அவங்க யூஸ் பண்ணதே கிடையாது. Which site of Harappan civilization is located near Bolan Pass? Bolan Pass பக்கத்தில் எந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெஹர்கர்க் தான் வந்து போலன் பாஸ் பக்கத்தில் இருக்குது.